விடாய்த்து போன ஆத்மாவிற்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமான். நீதிமொழிகள் 25:25. ஸோ தூர தேசத்திலிருந்து யாருக்கு நற்செய்தியா? விடாய்த்து போன, களைத்து போன உங்களுக்கு நற்செய்தி வருகிறது. என்ன நற்செய்தி? விடாய்த்து போன, களைத்து போன, எல்லாமே எனக்கு எதிராக நடக்கு, எதை தொட்டாலும் விளங்கல, எல்லாமே நஷ்டம், ஒருத்தரும் நல்லவன் கிடையாது, விரக்தியின் விளிம்புல ஒருத்தன் இருக்கிறான். யார் அப்படின்னா அவர் தான் முற்பிதா ஆகிய யாக்கோபு. எல்லாமே எதிராக நடக்கு. யோசேப்பும் இல்லை, பென்யமீனும் இல்லை, சிமியோனும் இல்லை. இல்ல 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 6 முறை எலியாவின் வேலைக்காரன் சொல்றான், இல்ல இல்ல இல்ல. 7ஆவது முறை சொல்றேன், உள்ளங்கை அளவு பேக என்ன செய்யுது இருக்கு. வாழ்க்கையில் அக்கௌண்ட்ல பணம் இல்லை, என் பிள்ளைக்கு ஞானம் இல்லை, சரீரத்துல ஆரோக்கியம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை. ஐயா என்ன நிலைமையில இல்ல இல்ல இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் உள்ளங்கை அளவு மேகம் பெருமழை இறைச்சலை கொண்டு வரும் உங்க வாழ்க்கை. தூர தேசத்துல இருந்து யாருக்கு நற்செய்தி வரும்? விடாய்த்து போன யாக்கோபு, களைத்து போன யாக்கோபு, விரக்தியின் விளிம்பில இருந்த யாக்கோபு. முற்பிதாக்களிலே நோய்வாய்ப்பட்டு இறந்தது யாரு அப்படின்னா, நீங்க மூல பாஷையில போய் பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்கிறது, நன்றி நான் வியாதி வந்துட்டுப்பா. ஆபிரகாம் 175 வருஷம் உயிரோடு இருக்கான். 137 வயசுக்கு பிறகு, 140 வயசுக்கு பிறகுதான் மகனும் கல்யாணம் பண்றான். அவனும் கேத்துரான்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தைகள்லாம் எக்ஷான் மேதான் அப்படின்னு சொல்லி 7 பிள்ளைகள். ஈசாக்கனுடைய ஆயுசு நாட்கள் 180 வருஷம். ஆனா யாக்கோபனுடைய ஆயுசு நாட்கள் 147 வருஷம் தான். முற்பிதாக்களிலே வியாதிப்பட்டவன் யார் அப்படின்னா யாக்கோபு. ஏன் வியாதி? ஃபுல்லா நெகட்டிவ் தாட், எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில பாய்சனை கொண்டு வந்துடுவான். அமெரிக்காவில் ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி பார்த்தீங்கன்னா, அவனை மரண தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக கண்ணை கட்டி ஒரு விஷம் நிறைந்த பாம்பை அவன் முன்னால வைத்து அதை காண்பித்து, இந்த பாம்புனால உன்னை கொத்தி சாகடிக்க போறோம்னு சொல்லிட்டு அவன் கண்ணை கட்டிட்டான். கண்ணை கட்டிட்டு 2 ஊசி எடுத்து உடம்புல குத்துனாங்க. அவனுடைய கையில 2 ஊசி எடுத்து கையில குத்துனாங்க. பாத்தீங்கன்னா சில நிமிஷ நேரத்திலே அவன் மரித்து போனான். பாத்தீங்கன்னா பாம்பு அவனை கொத்தல, பாம்பு அவன் கடிக்க விடவும் இல்லை. ஆனா ஊசியை வச்சு குத்துன உடனே பாம்புதான் என்ன கடிச்சிட்டுன்னு அவன் நினைவுல ஒரு எதிர்மறையான நினைவு சில நிமிஷ நேரத்திலே அவனுடைய உடம்புல பாய்சன், அவனுடைய சொந்த பாடியே விஷத்தன்மையை உருவாக்கி விஷம் அவனுடைய உடம்பிலே உருவாகி அவனையே கொன்று விட்டது. அப்போ நெகட்டிவ் தாட் என்பது ஒரு விஷம். நெகட்டிவ் தாட், பய உணர்வுகள், திகில்கள், அதே யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவனையே கொன்று வியாதியை உருவாக்கி விட்டது. இந்த விடாய்த்து போன ஆத்துமாவிற்கு நீங்க ஆதியாகமம் 45 அதிகாரத்துல கடைசி 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்கிற ஒரு நற்செய்தி வருகிறது. உயிரோடு இருக்கிறானா? நம்ப முடியாது. மூர்ச்சித்து மயங்கி விழுந்திருந்தேன். மறுபடியும் அவனுடைய காதல சொல்றான், யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் நின்று போன அவனுடைய இதய துடிப்பு மறுபடியும் ஃபங்க்ஷன் வந்து, அவர்கள் கொண்டு வந்த குலாரி வண்டிகளை, பென்ஸ் கார்களை, லம்போகினியை பார்த்துதான் அவனுடைய ஆவி உயிர்த்தது. அப்போ தூர தேசத்திலிருந்து, எகிப்திலிருந்து அவனுக்கு ஒரு நற்செய்தி. எகிப்திலிருந்து நற்செய்தி வருமா? இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, எங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து எனக்கு நற்செய்தி வருமா? என்னுடைய சொந்த குடும்பத்திலிருந்து சொத்து வித்து நற்செய்தி வருமா? வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். உனக்கு நற்செய்தி வரும், உனக்கு நிறைவானது வரும், முந்தின ஆளுகை வரும். சியோனுக்கு தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. முந்தின ஆளுகை வரும். குதிரை இதனாலுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். வாழ்க்கையில நிறைவானது வரும். அப்ப எகிப்திலிருந்து ஒரு நற்செய்தி அவனுக்கு வருது. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். விடாய்த்து போன யாக்கோபு, பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளையும் வாழ்க்கையில விடாய்த்து போன நிலைமையில, சோர்வினுடைய உச்ச கட்டத்துல, மனமடிவினுடைய விளிம்புல நான் இருக்கேன்.
வாழ்வா சாவான்னு தெரியல பாஸ்டர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரம் ஒரு போன் கால் வந்தாலே கடங்காரங்கிட்ட இருந்து பதஷ்டப்படுறேன், பயமா இருக்கு. ஆண்டவர் உனக்கு நற்செய்தி அனுப்புகிற தேவனாக இருக்கிறேன். தூர தேசத்துல வருகிற எகிப்துல இருந்து ஒரு நற்செய்தி வந்துச்சு. என்ன நற்செய்தி? மகன் உயிரோடு இருக்கிறான். அவன் சொல்றான், உன் முகத்தை காண்பேன் என்று நினைக்கவில்லை. 48:11. முகத்து உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். நான் பிறந்த நாள் முதல் நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த கர்த்தர், எல்லா தூய்மைக்கும் நீங்களாக்கி மீட்ட தேவன் என் வாழ்க்கையில நினைக்காத காரியத்தை அருள் செய்தாரப்பா. உன் முகத்தையே பார்ப்ப நினைக்கல. புள்ள கிடைச்சா போதும் நினைச்சா. நான் எகிப்துக்கே பார்வோனுக்கு தகப்பனாக பெரிய பிரதம மந்திரியா நீ இருக்கிய ராஜா, உன் பிள்ளையும் பார்க்க உதவி செய்தாரேன்னு அழுதான். உங்க வாழ்க்கையில கூட நற்செய்தி வரும். தூர தேசத்துல நற்செய்தி வரும். எதிர்பாராத எகிப்துல இருந்து உங்களுக்கு நற்செய்தி வரும். சம்பந்தி வீட்டுல இருந்து நற்செய்தி வரும். சத்துருக்கள்கிட்ட இருந்து நற்செய்தி வரும். இரண்டாவதா நற்செய்தி எங்க இருந்து வந்தது? எசேக்கியா ராஜா. வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நீ மறித்து போவார். விடாய்த்து போன எசேக்கியா ராஜாவுக்கு பரலோகத்திலிருந்து உன் நற்செய்தி வந்துச்சு. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நாய்ஸ் நாட்கள பாத்தீங்கன்னா கூட்டி கொடுத்தேன். முதலாவது ஆவியில ஒரு நற்செய்தி, ஆத்மாவில ஒரு நற்செய்தி எசேக்கியா ராஜாவுக்கு. அரண்மனை வாசலை தாண்டி இருக்க மாட்டான். நீ போ, 15 வருடங்களை கூட்டி கொடுத்த போய் சொல்லு. அவர் நல்ல கவனிங்க, ஆண்டவர் 2வது நற்செய்தி, அவனுடைய வியாதி சுகமாக்கப்பட்டது. நீ மறிக்க மாட்டி பிழைப்பீர், மரணம் அல்ல ஜீவன், இருளல்ல வெளிச்சம், பலவீனம் அல்ல பலன், சுகவீனம் அல்ல சுகம், இளவயதில் மரணம் அல்ல தீர்க்காயுசு. ஆனா அது பிறகுதான் அந்த 15 வருடத்துல மனாசேகர குமாரன் பிறக்க வாழ்க்கையில கூட வியாதிங்கிற துர்ச்செய்தி மாறும், நற்செய்தி வரும். கடன்கிற துர்ச்செய்தி மாதிரி நற்செய்தி வரும். மகனும் மகளும் பிரிந்திருக்கிறார்கள், பிரிந்து போன குடும்பங்கள், நற்செய்தி வரும். டைவர்ஸ் கேஸ் வித்ட்ரா பண்ண வைப்பார், கோர்ட்டு கேஸ வித்ட்ரா பண்ண வைப்பார். நன்மையாக முடிய கொண்டு வரும் வாழ்க்கை. 3வது ஒரு நற்செய்தி வந்துச்சு. இருளிலே 400 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்துல இருந்தது மாத்திரமல்ல, மல்கிய காலத்துக்கு பிறகு 400 வருடங்கள் அது இருளின் நாட்கள். தேவ சத்தம் கேட்கல. நியாயாதிபதிகள் நாட்கள் போல அவனவன் தன் மனம் போடும்படி செய்து கொண்டிருந்தான் பார்வைக்கு. தேவ சத்தம் கேட்கல, தரிசனம் கிடைக்கல. இப்படிப்பட்ட நாட்கள்ல தான் ஏதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி. தாவீதின் ஊரிலே பெத்லகேமிலே ஆண்டவராகிய இயேசு பிறந்திருக்கிறார், ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஒரு நற்செய்தி பரலோகத்திலிருந்தே ஒரு நற்செய்தி. முதலாவது யாக்கோபு ஆவி உயிர்த்தது, எசேக்கியா ராஜாக்கு ஆத்மா உயிர்த்தது. நம்முடைய சரீரத்துக்கு ஆவி ஆத்மா 3க்கும் சேர்த்து ஆண்டவராகிய இயேசு ரட்சகர் பிறந்திருக்கிறார். தூர தேசத்து நற்செய்தி இல்லை, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். வாழ்க்கையிலே கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகள், யோசேப்பை போல எழுந்து தவிக்கிறீர்கள். எசேக்கியா ராஜாவை போல புறாவை போல கூவினேன், தகவலான குருவை போல சத்தமிட்டேன். ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுகிற நாட்கள் இந்த நாட்கள். உங்கள் வேதனைகளை புரிந்து கொள்கிற நாட்கள், உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற நாட்கள், விடுதலையின் நாட்கள். தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றும் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகும் நற்செய்தி. சிமியோன் சொல்றான், இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தான். ரட்சணியத்தை என் கண்களில் இயேசுவை பார்க்கும் முன்னே நீ சமாதானத்தோட நீ மறிக்க பார்ப்போம். நீ பார்த்த பின்புதான் சமாதானத்தோட போவோம். இயேசுவை ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே, அடியானை சமாதானத்தோட போக விடுகிறீர் என்று சிமியோன் தேவாலயத்திலே ஏவப்பட்டு வந்து இயேசுவை கரங்களில் ஏந்தி சொன்னான். ஆண்டவர் வார்த்தை அவருடைய கரங்களிலே மாம்சமாய் மாறினது போல இந்த நாட்களில் அவருடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை ஒன்றையும் தவற விடாத கர்த்தர் வாழ்க்கையில ஒன்றையும் தவற விடப்பட்டார். பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மன புத்திரன் அல்ல. அவர் சொல்லி செய்யாது இருப்பார்.
ஆண்டவர் வானம் பூமி ஒளிந்து போனார், தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு உண்மை உள்ளவர். ஆசீர்வதி. இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த நற்செய்தியை ஆண்டவர் உங்களுக்கு ரட்சகராக இயேசு பிறந்திருக்கிறார். யாக்கோபுக்கு ஒரு தூர தேசத்து நற்செய்தி வந்த மகன் உயிரோடு இருக்கிறார். எசேக்கியா ராஜாவுக்கு நற்செய்தி வந்தது. நீ இழந்து போன ஆரோக்கியம் உனக்கு திரும்ப வந்தது. பையன் 15 வருடங்களுக்கு கூட்டி கொடுத்த கர்த்தர். யூதர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த முழு உலகத்துக்கும் நற்செய்தி வந்தது. தூர தேசத்திலிருந்து பரலோகத்திற்கு ரட்சகராக இயேசு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். மிகுந்த சந்தோஷத்தை இயேசு நம்மோடு இருக்கிறார். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற வார்த்தையை அவன் ஆவியை உயர்த்துவான். இயேசு ரட்சகர். அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி நம்மோடு இருக்கிறார். நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை மறக்க மாட்டார். நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தூர தேசத்து வருகிற நற்செய்தி விடாய்த்து போன ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். நீதிமொழி 25:25 படி ஆண்டவரே, ஆவியில ஆத்மா சரீரத்துல களைத்து போன சோர்ந்து போன பிள்ளைகளை பலப்படுத்தி உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு நற்செய்திகள் வரட்டும். பிள்ளைகளை ஆற்றும் தேற்றும் தைரியம் பாதுகாத்து கொடுக்க ஒப்பு கொடுக்கும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.